ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நகர மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில். அரை கிலோ நகர மீன் வாங்கி வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்க வெந்தயம், கடுகு, குட்டி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன மாங்காய், 2 தக்காளி, பச்சை மிளகாய். மசாலாவுக்கு கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா மாங்காயும் தக்காளியும் சேர்க்குறோம், அதனால புளி தேவைக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு மசாலா பொடி இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சுருக்கிறேன். அரைக்க தேங்காய் எடுத்துருக்கேன், அது கூட கொஞ்சோண்டு சீரகமும் வெள்ளைப்பூடும் போட்டு வச்சுருக்கிறேன். அடுப்பில் சட்டியை காய வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். மாங்காவையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதனால் நம்ம வெட்டி வச்சிருந்த தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூட அரைச்சாச்சு. அந்த மிச்ச வெங்காயம் கொஞ்சம் வெட்டி அரைக்கணும்னு வச்சுருந்தாலும் அதுவும் வெள்ளைப்பூடு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மையாக அரைச்சிடாதீங்க, சும்மா இப்படி பிறுபிறுன்னு ஒரு சுற்றுனீங்கன்னா போதும். வெங்காயம், தக்காளி, மாங்காய் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி, குழம்பு மசால் பொடி, மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு கொதி வரட்டும். குழம்பு இந்த ஸ்டேஜில் கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவை. இது ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு இந்த வெட்டி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் அதுக்கப்புறம் மீன் போட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிக்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்ருங்க. கருவேப்பிலை தூவிட்டு ஒரு அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய், ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வைங்க. மீன் குழம்பு ரெடியாக இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.